அப்படிங்கிறாங்க. அவன் 10:30க்கு தான் வருவான். ஏன் என்ன செய்ய போறன்னு? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவன் 10:30க்கு வருவான் பரவாயில்லையா நீ நான் இப்ப ஃபோன் போட்டு வர சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் போட்டு பேசிட்டு கதிர வர சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கிறாங்க. ஐய்யய்ய! இது என்ன முள்ளங்கி சாம்பாரா? எனக்கு அது பிடிக்காதே! முள்ளங்கிலாம் ஒரு காய்கறியா? அப்படின்னு சொல்லி குயிலி பேசவும் மீனான்ட்டு, ஐய்யய்யோ! அண்ணி முள்ளங்கிங்கிறது ஒரு காய்கறி தான். நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அத கேட்டு சிரிப்பு வந்துருது. ஆமா நான் மட்டும் ஸ்கூல்ல என்ன படிக்காமயா இருந்தேன்? நான் ஸ்கூல்ல படிக்கலன்னு சொல்லி என்ன குத்தி காட்டுறியான்னு? ஐயோ! அப்பலாம் நான் சொல்லல. ஒரு பேச்சு நீங்க கேட்டீங்களேங்கிறதுக்காக நான் சொன்னேன்ட்டு மீனா வந்து சமாளிக்கிறாங்க. எனக்கு முள்ளங்கி சாம்பார்லாம் பிடிக்காது. அதெல்லாம் வைக்காத மயில் இனிமே நீ அப்படிங்கிறாங்க. சரிங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. ஏன்பா நம்ம சின்ன வயசுல நீ எனக்கு உருண்டை சோறு குடுப்பீங்களா? அது மாரி எனக்கு குடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன தந்துட்டா போச்சுடா அப்படின்ட்டு பாண்டியன் ஊட்டி விடுறாரு. ஆஹா! அப்பா கையால வாங்குற சாப்பாடு எவ்வளோ அருமையா இருக்கு. நீ வச்ச சாம்பார் சுமாரா இருந்தாலும் எங்க அப்பா கையால ஊட்டும்போது எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமான்னு மயில பார்த்து சொல்றாங்க. ஏன்பா அக்காவ எதுக்குப்பா இப்பயே வர சொன்னீங்க? காத்தால